Hello friends, welcome back to AkshWiki channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை ரூமில் டெய்லியும் நம்ம விளக்கு ஏற்றுறதுனால அதில் இருக்கிற எண்ணெய் பட்டு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அந்த விளக்கை எப்படி நம்ம புதுசு போல் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த விளக்கு எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குன்னு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மிதமான சூடு உள்ள தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த தண்ணியில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக உங்ககிட்ட இருக்கிற வாஷிங் பவுடர் ஏதா இருந்தாலும் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம விளக்கை எடுத்து கலக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற வச்சதுலேயே அதில் இருக்கிற எண்ணெய் கசடு பிசு எல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ ஒரு ஸ்க்ரப்பரில் நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரங்களை ஒரு சோப்பை தொட்டு விளக்க ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம விளக்க தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சுன்னு. இந்த பண்டிகை காலத்தில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.